அன்பாருடைய பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளால் சில வேதனைகள் உண்டு. அந்த வியாதிகள் வரும்போது சைக்கு தூக்கம் இல்லை. தேவன் சொன்னார், இப்படிப்பட்ட நிலையிலிருந்தான் உன்னை நான் பாதுகாக்க விரும்புகிறேன். இது பாதுகாக்கும் பிள்ளை, பராமரிக்கும் பிள்ளை, நம்பிக்கை தரும் பிள்ளை, தாழ்மையின் பிள்ளை, வாழ்க்கை எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்கிற பிள்ளை. இந்த பிள்ளை அன்பான பிள்ளையா ஒரு காலத்துல பிள்ளை, அந்த பிள்ளை வளர்ந்தது. அந்த பிள்ளை வளர்ந்தது. வாசம் அப்படிதான் சொல்லுது, லூக்கா 2:20. அந்த பிள்ளையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே போனார்கள். நாளில அந்த பிள்ளைக்கு தெரியுமா, அந்த பிள்ளையை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி, அந்த பிள்ளையை பார்த்த ஒரு ஆனந்தம், அந்த பிள்ளையை பார்த்தாலே மனக்கவலைகள் தீர்றது. இவனுக்கு இத்தனை இல்லையா, குழலினிது யாழினிது என்பார் தம்மக்கள் மணலை சொல் கேளாதார். அந்த பிள்ளை பேசும்போது எவ்வளவு மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை தரத்தான் பாலகனாய் பிறந்தார், நம்பிக்கை தர பாலகனாய் பிறந்தார், பசுத்தத்தை தர பாலகனாய் பிறந்தார், மனித வாழ்க்கை எவ்வளவு பெரிது என்று சொல்லிக் கொடுக்க பாலகனாய் பிறந்தார். இல்லைன்னா ஒரு பெரிய ராஜாவை பிறந்திருக்கலாம், ஒரு வாலிபனா பிறந்திருக்கலாம். ஈஸி. தேவனுக்கு அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. யாரும் என்ன அவதாரம் எடுக்கிறாங்களே, படிக்கிறோம் இல்லையா, அந்த அவதாரம் இந்த அவதாரம். இவர் அப்படியாக இல்லை, பாலகனாய் பிறந்தது. திரும்ப சொல்லுகிறேன், டு ஷோ த ஹியூமனிட்டி. வாழ்க்கை பெரிது. 2வது தாழ்மை, 3வது பரிசுத்தம், 4வது நம்பிக்கை. எல்லாமே எக்ஸல வரும். ஹியூமனிட்டி, ஹியூமிலிட்டி, ஹோலினஸ், ஹோப். கடைசியாக there are some heartaches. கடினமான நேரங்கள் உண்டு. எங்க வீட்டுல எத்தனை பிள்ளைகள் இருக்கு. நேரங்கள் அந்த பலவீனங்கள் வரும்போது தூங்க முடியல. தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, இதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருந்து அதை கடந்து போகவும் செய்கிறார், அதை வளரவும் செய்கிறார். The reason why Jesus born, நம்பிக்கை தர, பாடுகளிலிருந்து உன்னை விடுவிக்க. 2வது உனக்கு தாழ்மை கற்றுக் கொடுக்க, வாழ்க்கை எவ்வளவு பெரிது என்பதை உனக்கு போதிக்க. எனவே இந்த பாலகன் உடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை தருவாராக, மகிழ்ச்சியை தருவாராக, நீதியை உண்டாக்குவாராக. அந்த வார்த்தை படிக்கிற கேளுங்கள். அந்த வார்த்தையை இந்த பிள்ளையை கண்டவுடனே தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டே திரும்பி போனார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகள், அதுக்காக பிள்ளையாருக்குன்னு சொல்ல விரும்பல, இந்த பிள்ளை உன் வாழ்க்கையிலே ஒரு துதியையும் ஒரு ஆனந்தத்தையும் ஒரு களிப்பையும் ஒரு நம்பிக்கையும் தருவாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தருமையான வேலைக்காக நன்றி. The reason why you born as a baby, பாலகனாய் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு.